நைட்டு 11:15 ஆரம்பித்து 12:45 முடிச்சு 11:15. 1914 தனுஷ்கோடி உருவாகி 1964 டிசம்பர் 23 செவ்வாய்க்கிழமை நைட்டு 11:15 സ്റ്റാർട്ട് பண்ணி 12:45 முடிச்சு 1 ഹവറിൽ 240 കിലോമീറ്റർ അടിച്ചിട്ട് സൈക്കിൾ ഒരു മണിക്കൂറിൽ ഈ ഒരു നഗരം തന്നെ ഇല്ലാണ്ടായി. ഒറ്റ മണിക്കൂർ കൊണ്ട് ധനുഷ്കോടി എന്ന് പറയുന്ന ഒരു മിനി സിംഗപ്പൂർ ഇല്ലാതെ ഭയങ്കര കഷ്ടം തന്നെ അല്ലേ. അലിഞ്ച് 3 നാளைக்கு பிறகு தான் அரசாங்கத்துக்கே தனுஷ்கோடி அழிஞ்சிச்சுன்னு தெரியும். ഓ എവളം ആളുകൾ ഇവിടെ തങ്ങിയിട്ടിരിക്കുക അന്ത കാലത്ത്? അതിൽ വന്ന് കണക്കെടുപ്പ് 1000 പേര് 40,000 ആൾക്ക് വെള്ളത്തിൽ പോയി. 40,000 പേര് വെള്ളത്തിൽ പോയി. 300 സ്കൂൾ കുട്ടികൾ ട്രെയിനേ വെള്ളത്തിൽ പോയി. 300 സ്കൂൾ കുട്ടികൾ ട്രെയിൻ കോളേജിലേക്ക് വന്ന സ്റ്റുഡൻസ്, ധനുഷ്കോടി കോളേജിലേക്ക് വന്ന സ്റ്റുഡൻസ് ട്രെയിനിലുണ്ടായിരുന്നു. അവർ എല്ലാവരും ഈ കാറ്റിന്റെ സൈക്ലോണിൽ എല്ലാം പോയി, ട്രെയിൻ അടക്കം കൊണ്ടുപോയി. പാമ്പം പാലം കട്ടയച്ച് பாம்பன் பாலம் கட்டாச்சு. ட்ரெயின் கூட கொண்டு போயிருந்தேன். சென்ட்ரல் தனுஷ்கோடிலேருந்து 1 கிலோமீட்டர் ட்ரெயின் அடிச்சு சிக்னல் தனுஷ்கோடி சிக்னலுக்காக ட்ரெயின் வெயிட் பண்ணி நின்றது. சிக்னல்லேருந்து അടിച്ചു കൊണ്ടുപോയി. അടിച്ചു. ഇത് മുരുകണ്ണൻ. ഞാൻ ധനുഷ്കോടിയിൽ വന്നപ്പോൾ യാദൃശ്ചികമായിട്ട് പരിചയപ്പെട്ടതാണ്. ഇദ്ദേഹത്തിൻ്റെയും അമ്മ അതുപോലെ ഒരുപാട് ബന്ധുക്കൾ മരണമടഞ്ഞൊരു സ്ഥലമാണ്. അപ്പോൾ ഇതിൻ്റെ എന്തൊക്കെയാണ് അന്നത്തെ ഒരു ദിവസം ഇവിടെ സംഭവിച്ചത് എന്നുള്ള ഒരു വിശദീകരണം ഞാൻ സംസാരിക്കുന്നതിനിടയ്ക്ക് അദ്ദേഹം എന്നോട് പറഞ്ഞു. അപ്പോൾ അത് ഞാൻ നിങ്ങൾക്ക് വേണ്ടി അദ്ദേഹത്തെ കൊണ്ട് ഞാൻ ഒന്നും കൂടി പറയിപ്പിക്കാം. ശരിക്ക് ഒരു കണ്ണീരണിഞ്ഞ ഒരു കഥ എന്ന് വേണമെങ്കിൽ പറയാം. നമുക്ക് ഇന്നത്തെ കാലഘട്ടത്തിലാണെങ്കിൽ ചിലപ്പോൾ ഒരു പക്ഷേ നമുക്ക് ഒരുപാട് പേരെ രക്ഷപ്പെടുത്താനെങ്കിൽ ഒരു പക്ഷേ കഴിഞ്ഞിരിക്കും. പക്ഷേ അന്നത്തെ കാലത്ത് അത്രയും വലിയ ഒരു ദുരന്തത്തിൽ ആരും തന്നെ രക്ഷപ്പെട്ടിട്ടുണ്ടാവില്ല ഇവിടെയുള്ള ആളുകൾ. ധനുഷ്കോടിയിൽ നിന്ന് എവളം ദൂരം ഇരിക്കുക ശ്രീലങ്കയിലേക്ക്? ഇത് ധനുഷ്കോടിலேருந்து ஸ்ரீலங்கா 18 கிலோமீட்டர். நைட்டில் பார்த்தா ஊர் லைட்டே தெரியும். இது லாஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட் ராமஸ்வதி ஸ்டார்டிங் பிளேஸ்லேருந்து ஸ்ரீலங்கா 14 கிலோமீட்டர். அங்கே போய்ட்டு நம்ம செல்ஃபோன் ஏர்டெல் ஓட பண்ணதான் ஸ்ரீலங்கா நெட்வொர்க் ஒரு ரோமிங் ஒரு வெல்கம் ஸ்ரீலங்காண்டு ശ്രീലങ്ക നെറ്റ്വർക്ക് നമുക്ക് ഇവിടെ കിട്ടും. അവിടെ ധനുഷ്കോടി ലാസ്റ്റ് പായിന്റിൽ കിട്ടും. அரிச்சமுனையில் കിട്ടും. அரிச்சமுனைட்டு பேர் அந்த நேம் வந்து நாங்கள் லோக்கல் மீனவர் வச்ச பேர். நம்மளே தண்ணிக்கிற ஓரத்துலேருந்து பேசிக்கிறதா நம்மளே மண்ணு கீழே போகிற தெரியாது, மண்ணை அரிச்சு ஓடிட்டு இருக்கோம். அதான் அரிச்சமுனை நாங்கள் பேர் வச்சோம். അരിച്ചമുന പേര് വെച്ചിരിക്കുക. ഓ അപ്പോൾ വളരെ അടുത്തതാണ് ശ്രീലങ്ക. ஆமாம், அதுலேருந்து 18 ஐலண்ட் உண்டு. அதில் வந்து 4 ஐலண்ட் இந்தியாவுக்கு, மற்ற ஐலண்ட்லாம் ஸ்ரீலங்காவுக்கு. ഇവിടെ ശ്രീലങ്ക പക്കത്തിൽ தலைமன்னார் வந்து 14 கிலோமீட்டர். நம்ம ஸ்ரீலங்காங்கிறது ரவுண்டிங். நம்மளுக்கு வேளாங்கண்ணி கோடியாக்கர்லேருந்து 16 கிலோமீட்டர். இதுக்கு நேரம் ஜாப்புனா, அது ஜாஃப்னா பக்கத்துக்கு. இப்படி போனால் தலைமன்னார் 14 கிலோமீட்டர். இப்படி போனால் ஸ்ரீலங்கா எண்டு கொழும்பு. இப்படி போனால் தூத்துக்குடி. கொழும்புக்கு தூத்துக்குடி 35 கிலோமீட்டர் ரவுண்டிங் ஸ்ரீலங்கா. முன்னாடி நிறைய பேர் இந்த இடத்துல ஸ்ரீலங்கைக்கு போயிட்டு இருக்கு. இப்போ முன்னே அங்கேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து அடிப்பாடு வரும்போது அங்குள்ள அகதியை வந்து இறங்கி அந்த லாஸ்ட் பாயிண்ட் அரிச்சமுனைக்கு பக்கத்தில் ஒரு ஐலண்ட் இருக்குது, அதில் இறக்கி விட்டு போயிடுவாங்க. இங்கேருந்து போலீஸ் போய் அதை ஏற்றி கொண்டு இங்கே 15 ரூபா கொண்டு. அந்த காலத்தில் இந்த இடத்துல பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது, இமிகிரேஷனுக்கு. பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கிடையாது. அப்போ போட்டு மெயில் ட்ரெயின் டிக்கெட் 80 ரூபா டிக்கெட் தான் ஸ்ரீலங்கா போட்டிட்டு. பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கிடையாது. பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ட்ரெயின் போய் ஷிப்பில் ஏறி ஸ்ரீலங்கா போகிறது. അന്ന് സിലോൺസാൻ சொல்லியிருக்கு. பிரிட்டிஷ்காரன் தனுஷ்கோடி உருவாக்கி மினி சிங்கப்பூர் பேர் வர்த்தக துறைமுகம், എക്സ്പോർട്ട് തുറമുഖം. ഒരു കാലത്ത് മിനി സിംഗപ്പൂർ എന്നറിയപ്പെട്ടിരുന്ന ഒരു സ്ഥലമാണ് ഇപ്പോൾ ഈ കാണുന്ന ഒരു അവസ്ഥയിൽ കിടക്കുന്നത്. 21 വില്ലേജ് സിറ്റി. 21 വില്ലേജ് സിറ്റി. ഇത് കടല് ഉള്ളിലേക്ക് എടുത്തിരിക്കുക. இது இந்தியன் ஓஷன். இது வந்து நம்மளுக்கு 1914 இங்கே ட்ரெயினை விட்டு இறங்கி இந்த இந்தியன் ஓஷன் பீச்சை காண்றா குதிரை வண்டி பிடிச்சி போனால் தான் பீச்சே காண முடியும். இந்த சைக்கிளோட 1964 சைக்கிளோட வந்த பீச் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு, ரிட்டர்ன் போகல. இப்போ 2004 டிசம்பர் 26 சுனாமி வரும்போது தான் 10 நிமிஷம் 1.5 கிலோமீட்டர் உள்ளே போகிறது, 10 நிமிஷம் வர்றது, அப்படி 3 பண்ணிச்சு. அப்போ அந்த அழிஞ்சு போன பில்டிங் எல்லாத்தையும் பார்த்தோம். 3வது தலைமுறை பார்த்தோம். இப்போ கூட ஃபேமிலி தாமசம் இருக்கா? இப்போ 155 ஃபேமிலி இருக்குது. இந்த 64 புயலில் தப்பிச்சவங்க கூட வாரிசு 3வது தலைமுறை. நைட்டுக்கு பகலில் இந்த முத்து பவளம் வச்சுக்கு நைட்டில் மீன் பிடிக்க வருது. இந்த இடத்துல லைட்டு அது மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஒன்றுமே கிடையாது. 1914 பிரிட்டிஷ்காரன் மினி சிங்கப்பூராக இருக்கும்போதே கரண்ட் இல்லை, எலக்ட்ரிக் இல்லை, ஜெனரேட்டரி தான். பிரிட்டிஷ்காரன் போன பிறகு இந்தியா சுதந்திரம் வாங்கி கரண்ட் விட்டு 1 மாதத்தில் தான் புயல் எடுத்து அழிஞ்சு 60 வருஷமாச்சு, இன்னும் கரண்ட் இல்லை. இப்போ வந்து கலாம் அவர் மூலிமா 7 வரையும் ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காரு. வீட்டுக்கு ஒரு சோலார் கலாம் அவர் கொடுத்துருக்காரு. இந்த 15 குடும்பம் 1964 இந்த 15 குடும்பமும் இந்த 64 சைக்கிள் போது தப்பிச்சவங்க 15 பேர் தப்பிச்சவங்க. எப்படி தப்பிச்சாங்கன்னா, நம்ம இப்போ தனுஷ்கோடி வரும்போது இது செல்வ மாதா கோயில் சென்ட்ரலில் வரும்போது சின்ன சர்ச் ஒன்று இருக்கும். அது அந்தோனியார் சர்ச். அதுக்கு நேரம் பேக் வாட்டர் பண்ண ஒரு சிமெண்ட் திண்டு ஒன்று சதுரமாக தெரியும். அதான் ரயில்வே தனுஷ்கோடி சிக்னல். அங்கே தான் 300 ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரெயின் வந்து சிக்னலுக்காக நின்றது. காற்று மலை வரும் சிக்னல் இறக்க விட்டு ஓடிட்டான். அவன் இறக்கி விட்டு ஓடிந்தான் ரெயின் தனுஷ்கோடி ரெயினும் தப்பிச்சிருக்கும், ஸ்கூல் பிள்ளையும் தப்பிச்சிருக்கும். பே பெங்கால் உடச்சிங்கிட்டு பாஸ் ஆகினது. பாசமாக தண்டவாளத்தோடு முறிச்சு அள்ளி கொண்டு ரெயினை கடலில் கொண்டு போட்டுருச்சு. பாம்பன் பிரிட்ஜுக்கு நேரம் சென்ட்ரலில் ஒரு தீவு ஒன்று இருக்குது. தீவில் தான் ஸ்கூல் பிள்ளைலாம் செத்து ஒதுங்கிருக்கு. அப்போ காமராஜ் பீடர் காங்கிரஸ் ஆட்சி. இங்கே இருந்தவங்களாம் மண்ணள்ளி மூஞ்சில் கட்டிக்கும். ஹாஸ்போர்ட் சீட் பறந்து நிறைய பேர் அடிச்சு கொண்டு. இப்போ காசு பணம் வச்சுக்க போனால் அள்ளிக்கிட்டு
தப்பிச்சு ஓடினாண்டு ஓடினவங்க பூரா அந்த ரெயினை கொண்டு உடப்புல இறங்கி அப்படியே கடலில் போயிட்டாங்க. மீனவருக்கு வந்து நம்மகிட்ட என்ன இருக்குது செத்தாலும் பரவாயில்ல இங்கேயே இருந்தவங்க பூரா பிழைச்சிட்டாங்க. இது அழிஞ்சு 3 நாளைக்கு பிறகு தான் காமராஜர் ஹெலிகாப்டரில் பார்வையோடு வந்துருக்காருங்க. அந்த 3 நாள் சாப்பிட உணவு இல்லாமல் இந்த ரோட்டுக்கு அந்த சைடு தென்னை மரங்கள் அங்கே தான் ரயிலுக்கு குடோணும், அங்கே கோதுமை முடியும் மைதா முடியும் தண்ணிக்குள்ள ஊறி போயிருந்துக்கு. அதை எடுத்துட்டுக்கிட்டு 3 நாளாக இருந்துக்காங்க. 3 நாளைக்கு பிறகு உங்கள் அரசாங்கம் பார்வையிட்டவங்களாம் அள்ளி கொண்டு போய் மண்டை கேம்பில் கொண்டு இலங்காதி மாதிரி கொண்டு போட்டுருக்காங்க. அப்புறம் ராமநாதபுரத்தில் நடராஜன் ஒரு கலெக்டர் இருந்துக்காரு, அவர் கொண்டு வந்து இப்போ நம்ம ராமகிருஷ்ணன் தனுஷ்கூர் ரூட்டில் நம்பு கோயில் நடராஜபுரம் ராமகிருஷ்ணன் வந்து பெண்டு வளையும். அந்த நடராஜன் கலெக்டர் வந்து ஆள்காஞ்சி இடம் கொடுத்தனால அவர் பேரை நேமாக வச்சு நடராஜபுரம் கிராமம் வச்சுக்காங்க. அந்த ஃபேமிலி தான் இப்போ இங்கே இருக்குது, அந்த பூர்வ ஃபேமிலி. விட 7 கிணறு தீர்த்த கிணறு உண்டு, அவட விநாயகர் கோயில் உண்டு. அவட அந்த அவர் சென்ட்ரலில் ட்ரெயின் அடிச்சு போய் ட்ரெயினே மண்ணில் அடியில் தாண்டு போய் அப்படி ட்ரெயின் மண்ணில் அடி தாண்டி போயிருக்கு. 7 பெட்டி இன்ஜினோடு அப்படியே மண்ணில் தாண்டு போய் எடுக்கல. இப்போ கூட வலைப்பட்டால் மீன் பிடிக்க வலைப்பட்டால் வலையில் மாட்டிக்கணும், വലയിൽ വിടും. മീൻ പണി വലയിൽ തട്ടി എടുത്തിട്ട് വരും. ഗംഭീരമായിട്ടുള്ള അറിവാണ് മുരുകണ്ണൻ നമുക്ക് പറഞ്ഞു തന്നത്. കാരണം ഞാൻ ഏകദേശം ഒരു 6-7 തവണ ധനുഷ്കോടിയിൽ വന്നിട്ടുണ്ട്. പക്ഷേ ഇദ്ദേഹം പറഞ്ഞ പല കാര്യങ്ങളും ഞാൻ ആദ്യമായിട്ടാണ് കേൾക്കുന്നത്. കാരണം ഇദ്ദേഹം ഇവിടെ ജനിച്ചു വളർന്ന ആളാണ്. ഉങ്ക അമ്മ അപ്പ അവർ அம்மா அப்பா தாத்தா பாட்டி இருந்தது, தாத்தா பாட்டி போயிட்டாங்க, அம்மா அப்பா தான் தப்பிச்சது. அந்த മധ്യാഹ്നത്തിൽ രാത്രി എവളം ഇപ്പോൾ ഇലക്ട്രിസിറ്റി ഒന്നും ഇവിടെ കിടക്കുന്നില്ല. പിന്നെ അലഞ്ച് 60 വർഷമാச்சு இது வரைக்கும் எலக்ட்ரிசிட்டியில். இப்போ ரோடு வந்து இப்போ 8 வருஷம் தான். 8 വർഷമായി. அதுக்கு முன்னே மகேந்திரோட ஜீப். ഇവിടെ താമസിക്കാനായിട്ട് പെർമിഷൻ ഇല്ല. ഇവിടെ தனுஷ்கோடி அழிஞ்ச பின்னாடி மீண்டும் தனுஷ்கோடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் அனுப்பிட்டு பஸ் போகிறதுக்கு மீண்டும் மழை 74 ஒரு சின்ன சைக்கிள் ஒன்று வந்திருக்கு. அப்போ தான் எம்ஜிஆர் ராமேஸ்வரம் வந்துருக்கா பார்வட்டு நிதியெல்லாம் கொடுத்து தமிழ்நாடு ரிசர்வ் கொடுத்து பண்ணி தனுஷ்கோடி சென்ட்ரல் கண்ட்ரோல் கொடுத்துச்சு. சென்ட்ரல் கப்பல் ஆர்பார் இரும்புக்கு டெண்டர் அடிச்சு, திண்டுக்கல் டெண்டர் எடுத்து அந்த ஆர்பாரை உடைச்சிட்டு இந்த பில்டிங்கில் உள்ள இரும்பு எடுக்கிறதுக்காக உடைக்கப்பட்டதான் பில்டிங். ഓ, ഇപ്പോൾ ഈ പള്ളിക്ക് ചുറ്റിലും ഫ്ലൈവുഡ് അടിച്ചിருக்கு. இது வந்து இப்போ ஓல்டு தனுஷ்கோடின்னு சொல்லி நெட்டில் அடித்தாலே இந்த சர்ச்சு தான் வரும். ஷூட்டிங் ஒரு பிக்சரில் பார்த்தாலும் இந்த சர்ச்சு, அதனால ஒரு நினைவு சின்னமாக வந்து அழிய விடாமல் அதை உண்டாக்குறாங்க. ഞാൻ മുന്നാടി വരുമ്പോൾ இந்த ഏരിയയിൽ വീടോ കുടിലുകളോ ഒന്നും തന്നെ ഇരിക്കാது. இப்போ இந்த முன்னாடி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே கடையெல்லாம் இல்லை, ஒரு 2-3 கடை ஸ்டாப் தாங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் இருக்கும். இப்போ வந்து இந்த ரோடு வந்து 8 வருஷம் ஆகுதுன்னா தனுஷ்கோடி வந்து டூரிஸ்ட் பிளேஸ் ஆயிடுச்சு. அதனால் ராமேஷ் குரூப் என்ன பண்ணால் நீங்கள் பூர்வமாக இருந்தவங்க மீன் பிடிக்கிறவங்க மீன் பிடிங்க, நாங்கள் உள்ளே போய் இந்த முத்து பகலாம் விற்கிறோம்ண்டு அவங்கள 10 பேரை விடுவோம், 10-20 ஆக அப்புறம் எங்களை காலி பண்ணுவோம், அவங்க குடியேறுவோம். அதனால பகலில் இதை நாங்கள் பண்ணுறோம், நாங்களே எல்லாம் கடையெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு பகலில் பண்ணுறோம், நைட்டுக்கு மீன் பிடிக்க போகிறோம். നൈറ്റ് ഇങ്ങ തങ്ങാൻ താമസിക്കുന്നത്. ലോക്കൽ മീനൂർ மட்டும் അലൗട്ട് ഉണ്ട്. ഞങ്ങൾ കാലയിൽ ഇങ്ങ വരുമ്പോൾ രാവിലെ 6 മണിക്ക് தான் ഇപ്പുറം കടത്തി വിടുന്നത്. 6 மணிக்கு மேலே இது ஸ்ரீலங்கா பக்கத்தில் இருக்கனால அந்த லாஸ்ட் அரிச்சம்னுங்கிறது ஒரு டேஞ்சர் பிளேஸ், கரண்ட் ஸ்பீடாக ஓடும், அதனால நிறைய டூரிஸ்ட்க்கு ஆபத்து உண்டாகுன்னு சொல்லி காலையில் லேட்டாக தான் விடுவாங்க. നിങ്ങൾക്ക് മീൻ പിടിക്കാൻ പോകുമ്പോൾ ശ്രീലങ്ക ബോർഡർ ഇഷ്യൂ இருக்கா? இல்லை செல்லம் கடலில் பார்டர்னு சொல்ல முடியாது. நான் மீன் பிடிக்கும் மீனுக்கு வலை போட்டு போட்டில் தூக்கிடும், வெள்ளத்துக்கு இழுத்துட்டு போய் அவன் பார்டரில் போட்டு வலை எடுக்கிறதுக்கு முன்னே வந்து அடிச்சுப்பேன். ഇപ്പോൾ இந்த இடத்துல கப்பல் ஸ்டார்ட் ചെയ്തിருக்கு நாகப்பட்டினம் ஜாஃப்னா. இப்போ பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணால் இந்த இப்போ நாகப்பட்டினத்துலேருந்து காங்கிரஸ் துறைக்கு ஷிப் சர்வீஸ் விட்டுருக்காங்க, கப்பல் சர்வீஸ் டூரிஸ்ட்டு. இப்போ அது மாற்றி இப்போ ராமேஸ்வரம் விடுவாங்க. രാമേശ്വരം വരുമോ? ராமேஸ்வரம் தலைமன்னார். தலைமன்னாർ അത് எந்த இடத்துல தான் வரும் കപ്പൽ? அப்படி ராமேஸ்வரத்துலேருந்து ராமேஸ்வரம் ஜட்டி பாலத் பிரிட்ஜிலேருந்து இப்படி போகும். ഇത് ഒരു പുതിയ അറിവാണ്. കാരണം നാഗപട്ടണത്തു നിന്ന് ശ്രീലങ്കയിലേക്ക് പോകുന്നൊരു കപ്പലിനെ കുറിച്ച് എനിക്കറിയാം. പക്ഷേ രാമേശ്വരത്ത് നിന്ന് ഒരു കപ്പൽ സ്റ്റാർട്ട് ചെയ്യാൻ പോകുന്നു എന്നാണ് അണ്ണൻ നമ്മളോട് പറഞ്ഞത്. എന്തായാലും ഒരു ഗംഭീരമായിട്ടുള്ള അറിവുകളാണ് അണ്ണൻ നമുക്ക് തന്നത്. വളരെ വളരെ നന്ദി. താങ്ക് യു.